நீங்க வந்து எங்களுக்கும் தான் சர்வன் சரியா? அதனால தயவு செய்து எங்களோட கவலைகளை கொடுத்துக்கோங்க. எங்களுக்கும் கவலை இருக்கு, தயவு செய்து கொடுத்துக்கோங்க. என்னன்றது தெரியல. அவர் எதுக்கு ஏஐயா இருக்காரு? கஸ்டமர் நம்பர் கொடுங்க சார். 11 பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒவ்வொரு நம்பர் கொடுங்க. 11 ஏரியா இருக்குன்னு நீங்க வந்து பாக்குறீங்க. நான் உங்க கேள்வி கேட்டதுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்றீங்க. எதுக்கு சார் ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் ஒரு ஏரியால கரெக்டா வந்து கம்யூனிகேட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது அந்த ஸ்டேஷன் உங்க ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்க டெஸ்டினேஷன் நீங்க என்ன ரோல்ல இருக்கீங்கன்னு எழுதிக்கங்க. நாங்க இந்த மாதிரி நாங்க கரண்ட் ஆஃப் பண்றோம், சோ ரீசன் இந்த ரீசன்காக தான் நாங்க கரண்ட் ஆஃப் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க இப்ப எழுதி கொடுத்துட்டு எவ்வளவு நாள்ல சரி பண்ணுவீங்கன்னு எங்களை எழுதி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. சூப்பர் சூப்பர் ஓகே, நாங்க எதுவுமே நாங்க எதுவுமே பண்ணல. ஆனா அந்த டைம்ல நீங்க சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நடக்க வந்து போக கூடாது, வரக்கூடாது, ஓவரால் இதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்க கூடாது. நாங்க அத்தாரிட்டி, நீங்க என்ன அத்தாரிட்டியில நீங்க என்ன எழுதி கொடுத்துருக்கோங்க ஓகேவா? நாங்க எல்லாருமே இப்பயே ரிட்டர்ன்ல வேணும் சார், இப்பயே ரிட்டர்ன்ல வேணும், ஒரு நிமிஷம் இப்பயே ரிட்டர்ன்ல வேணும் சார். அப்படி இல்ல நான் உங்க மேல ரிட்டு போடுவோம். வரைக்கும் ஒரு மேல கொடுத்திருக்காங்க, எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. 13 மேலே இருக்கு கம்ப்ளைன்ட். மேலே இருக்கு. இல்ல சார், ரைட் ஷிஃப்ட்க்கு யாரு பகல் ஷிஃப்ட் 13 மேலே இருக்கு கம்ப்ளைன்ட். அது நீங்க கேக்குறேன் சார். டியூட்டில இருக்காங்க, சரக்கு அடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு என்ன சார் யூனிஃபார்ம் இருக்காமா? செகண்ட் யூனிஃபார்ம் இருக்காமா? சார் கழிஞ்சு போச்சு. அவங்க டிபார்ட்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும் சார். உங்களை கேளுங்க மேடம், எங்களை எல்லாரும் நீங்க இது பண்ணி விட்டீங்கல்ல. இங்க இருக்கிறதுல எத்தனை சரக்கு அடிச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா? எடுங்க சார், எடுக்க முடியாது. எடுங்க சார். சரக்கு அடிக்கிறதா ஆக்ஷன் எடுக்க முடியாது. சரக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, சரக்கு அடிச்சிட்டு டியூட்டி பார்க்க கூடாது. அப்ப டிபார்ட்மெண்ட்ல இருக்காமா சார்? சார் அப்ப இவங்க என்ன சார் பண்றாங்க? ஏய் தம்பி, நீங்க இது யார் போனீங்க? நைட் ஆனாலும் சரி, காலையில ஆனாலும் சரி, எந்நேரம் ஆனாலும் விடிய விடிய கரண்ட் கட்டாய் தான் போய்கிட்டு இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் குழந்தைங்க இருக்கு, வயசானவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லாம எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து எப்ப பாரு கரண்ட் கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது மாதிரி ஆல்ரெடி ஒரு தடவை நடந்துச்சு. எல்லாரும் உட்காந்து நாங்க எல்லாருமே இது பண்ணாங்க, ஆனா மறுபடியும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. யாருமே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. கேட்டா நாங்க வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றோம்னு இருந்த எல்லாத்தையும் எங்களை மூவ் பண்ணி விட்டுட்டு எல்லாரும் வெஹிக்கிள் இது பண்றாங்க. அப்ப எங்களுக்கு நடந்ததுக்கு என்ன ஒரு ரீசன்? வந்து எவ்வளவு நோயாளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கரண்ட் போகும்போது அந்த வெண்டிலேட்டர்லாம் வச்சிருக்காங்க சில பேர்லாம். இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்குது. இது 1-2 நாள் கிடையாது. இது வந்து 5-6 வருஷமாக நடந்துகிட்டே இருக்கு. இதை வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் மாண்பு மாவட்ட ஆட்சியரும் வந்து நடவடிக்கை எடுக்கணும்.